2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்மையில் வெளியிட்டுள்ள கருத்துகள் மற்றும் விமர்சனங்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஓட்டுக்கு விலை கூடிக்கொண்டே போகிறது. சீமான் தனது பேட்டியில் அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகையை ஓட்டுக்கான விலை என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். கடந்த அதிமுக ஆட்சியில் தேர்தல் நேரத்தில் ரூபாய் 2500 வழங்கப்பட்டது. தற்போது திமுக அரசு ரூபாய் 3000 வழங்க திட்டமிட்டுள்ளது. இது குறித்து பேசிய அவர், பணம் கொடுத்தால்தான் மக்கள் ஓட்டு போட வருவார்கள் என்ற நிலை உருவாகியுள்ளது. ரூபாய் 3000, ரூபாய் 5000 என பணம் ஏறுவதை பார்த்தால் நம் வாக்கின் மதிப்பு உயர்ந்து கொண்டே போகிறது என்றுதான் அர்த்தம் என எள்ளி நகையாடினார். மக்களுக்கு அவர் கொடுத்த அறிவுரை: பொங்கல் பரிசு தொகை வழங்குவதை விமர்சித்தாலும் மக்கள் அதை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். அரசு கொடுக்கும் பொங்கல் பரிசு தொகையை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் வாக்கை மட்டும் விவசாய சின்னத்திற்கு போடுங்கள் என்று அவர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். மக்கள் பணத்தையே அவர்களுக்கு திருப்பி தரும்போது அதை வாங்குவதில் தவறில்லை என்பதுதான் அவரது வாதமாக இருந்தது. இலவசங்கள் மற்றும் கடன் குறித்த விமர்சனம். தமிழகத்தின் கடன் சுமையையும் பொங்கல் பரிசையும் ஒப்பிட்டு அவர் சில கருத்துக்களை முன்வைத்தார். தமிழக அரசுக்கு சுமார் 10 லட்சம் கோடி கடன் இருக்கும் நிலையில் இது போன்ற ரொக்க பரிசுகள் நிதி நெருக்கடியை அதிகப்படுத்தும் என்று கூறினார். உழைக்காமல் உண்பதும் ஒரு வகை திருட்டு என்று மகாத்மா காந்தியின் மேற்கோள்களை காட்டி மக்களை உழைக்க தூண்டும் உற்பத்தி சார்ந்த திட்டங்களை கொண்டு வராமல் கையேந்த வைக்கும் திட்டங்களையே திராவிட கட்சிகள் முன்னெடுப்பதாக அவர் சாடினார். மேலும் பொங்கல் பரிசு மற்றும் இலவச அரிசி வழங்குவதில் முறையான விநியோகம் இல்லை என்று அவர் கூறினார். சொகுசு கார்களில் வந்து இலவச அரிசி மற்றும் பொங்கல் பரிசு வாங்கி செல்பவர்களை அவர் விமர்சித்தார். அரசு ஊழியர்கள் மற்றும் அதிக வருமானம் உள்ளவர்களின் ரேஷன் அட்டைகளை கண்டறிந்து அவர்களுக்கு இந்த இலவசங்களை குறைத்து உண்மையிலேயே ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டே அரசு இந்த தொகையை வழங்குகிறது என்பதை சுட்டிக்காட்டிய சீமான், மக்கள் இப்போது விழிப்படைந்து விட்டார்கள், வெறும் ரூபாய் 3000 பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றுவிட முடியாது என்றும் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். மேலும் சீமான் பொங்கல் பரிசை ஒரு தேர்தல் கால கவர்ச்சி திட்டம் என்று அழைப்பதோடு மக்கள் அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு மாற்றத்திற்கு விவசாய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து வருகிறார்.